அப்ப அது இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு. மேன் உமன், மனிதனிலிருந்து வந்ததுனால உமன். ஆனா ஸ்திரீன் போட்ட இடத்துல உமன் தான் இருக்கு. அங்க லேடின்னு போட்டுக்கணும். லேடி உமன் லேடியா மாறின உடனே என்ன ஆயிடுச்சு? தலையில 2 கொம்பு முளைச்சிடுச்சு. அல்லேலூயா. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நானும் படிச்சிருக்கிறேன், நானும் ஐடி கம்பெனில வேலைக்கு போவேன், எனக்கும் சம்பளம் வரும், என்னாலேயும் நிக்க முடியும். என்னதான் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாலும் ஆணுக்கு கீழ்பட்டு தான் பெண். ஆண் இல்லாமல் பெண் இல்லை. பெண் அதே அடுத்து அழகா பவுல் எப்படி கொண்டாந்து முடிக்கிறார். உங்களையும் சரி பண்றதுக்கு அவரு பெண்கள் கோச்சுக்குவாங்க அப்படின்ட்டு எப்படி கொண்டாந்து வசனத்தை முடிக்கிறார். வாசிங்க 11-12 வாசிங்க. அதே 1 கொரிந்தியர் 11. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. சகலமும் தேவனால் உண்டாகிறது. முதல் பிறப்பு மட்டும்தான் ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஸ்திரீ வருகிறான். அதுக்கப்புறம் புருஷன் வருகிறது எல்லாமே எதுல இருந்து வருகிறான்? ஸ்திரீயில இருந்து வருகிறான். அப்ப ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீ இல்லை. புருஷனும் ஸ்திரீயில் இருந்துதான் வருகிறான். ஒரு ஆண் மகனை பெற்றெடுக்கிறதும் ஒரு பெண் மகள் தான். அல்லேலூயா. அப்ப இவர்கள் எல்லாரும் தேவனால் உண்டாயிருக்கிறார்கள். அந்த இடத்துலதான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்முடைய கவனத்தை விட்டுறோம். அல்லேலூயா. நீ பெருசா, நான் பெருசா, நான் பெருசா, நீ பெருசா, குடும்பத்துல சண்டை. அல்லேலூயா. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றத நீ கேட்க கூடாதா, அப்படி இப்படின்னு சண்டை. ஆனா நாம் இருவரும் தேவனால் உண்டாயிருக்கிறோம். அந்த ஐக்கியத்துக்குள்ள என்னதான் சண்டை போட்டாலும் ஸ்திரீயும் புருஷனும் நாம் இருவரும் தேவனுக்கு உட்பட்டவர்கள், தேவனால் உண்டானவர்கள். தேவனால் இந்த பந்தம் உண்டாயிருக்கிறது. தேவனால் தான் இந்த திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கவனத்துக்குள்ள நாம வந்தோம் அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனையே இருக்காது. அல்லேலூயா.